1000 வருடம் பழமையான சிவன் ஆலயம் ஆகும். நவக்கிரக தலங்களில் கேது பரிகார தலமாக உள்ளது. கேதுவால் ஏற்படும் திருமண தடையை நீக்கும் கோவில். ஸ்ரீ கேது பகவானுக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். நாகதோஷம் நீக்கும் தலம். சூரியனை கேது விழுங்குவது போல் சிற்பம் காணப்படுகிறது. இந்த வீடியோவில் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் கேது தளம் பற்றி காண்போம். நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கு மூலவராக ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர், அம்பாள், ஸ்ரீ ஆதி காமாட்சி ஆகியோர் உள்ளனர். இக்கோவில் சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கோவில். சிவபெருமான் ஆலகால விஷத்தை விழுங்கியதால் கழுத்து நீலமாக மாறியது. அதனால் இக்கோவில் உள்ள ஈஸ்வரனை நீலகண்டேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். சிவபெருமான் விஷத்தை அருந்திய பிறகு அந்த நச்சு சுவாசத்தை நந்தி உறிஞ்சுவதால் இக்கோவில் உள்ள நந்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் துவஜஸ்தம்பம் மற்றும் ராஜகோபுரம் இல்லாமல் கிழக்கு நோக்கி உள்ளது. ஸ்ரீ ஆதி காமாட்சி பிரதான சன்னதிக்கு வெளியே தெற்கு நோக்கியிருக்கிறார். காமாட்சியின் 5 வடிவங்களில் இவள் முதன்மையானவள் என்று கூறப்படுகிறது. ஈசனுக்கும் நந்திக்கும் இடையே உள்ள மேல் விதானத்தில் சூரியனை கேது விழுங்குவது போல் ஒரு சிற்பம் காணப்படுகிறது. இதன் கீழ் நின்று ஈசனையும் அம்பிகையையும் மனமுருக வேண்டினால் கேதுவின் கெடுபலன்கள் குறைகிறது. ஸ்ரீ கேது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தொண்டை மண்டலம், சென்னை நவக்கிரக கோவில்களில் ஒன்றாகும். கருவறையின் தெற்குப் பகுதியில் கேது பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. நவகிரகங்களில் கேது பகவானை ஞானகாரகன் என்று அழைப்பர். கேது சரியில்லை எனில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் மற்றும் தெளிவற்ற, நிம்மதியற்ற எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் வாழ்வார்கள். எந்த காரியமானாலும் அலைச்சலுடன்தான் முடிக்க வேண்டியிருக்கும். கேதுவின் அருளால் சட்டென்று ஞானப் பாதைக்குத் திரும்புவார்கள். ராகு கேது பெயர்ச்சியின் போது ஸ்ரீ கேது பகவானுக்கு சிறப்பு பூஜைகளும் ஹோமங்களும் செய்யப்படுகின்றன. ஜாதகத்தில் கேதுவின் சாணத்தால் வாழ்க்கையில் தீய பலன்கள் உள்ளவர்களுக்கு இந்த இடம் கேது பரிகாரத்தலம் ஆகும். கோவிலின் வடகிழக்கு மூலையில் நவக்கிரகம் உள்ளது. நவகிரக சன்னதியின் மேற்கூரையில் பாம்பு உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பரிகாரத்தலம் என்பதைக் குறிக்கிறது. யமகண்டவேளை கேதுவிற்கு உரியது என்பதால் கேது சன்னதியில் செய்யப்படும் யமகண்டவேளை பூஜைகள் மிகவும் விசேஷமானது. கோவிலுக்கு அருகில் ஒரு பழமையான மற்றும் பரந்த கோவில் குளம் உள்ளது. நாக தோஷம் நீங்க பக்தர்கள் இங்கு பூஜை செய்து வருகிறார்கள். சென்னை அருகே போரூர்-குன்றத்தூர் பாதையில் கிருகம்பாக்கத்தில் உள்ளது. இந்த ஆலயம் போரூர் சந்திப்பில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோவில் நேரம் காலை 7 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4:30 முதல் இரவு 8 மணி வரை. கோவில் முகவரி: கங்கையம்மன் கோவில் தெரு, பாலகிருஷ்ணன் நகர், பாலாஜி நகர், கிருகம்பாக்கம், சென்னை, தமிழ்நாடு 600122. கோவிலோட லொக்கேஷன் கோவிலைப் பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். போய் செக் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.